ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைல் பீஃப் கறி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் வாஷ் பண்ணி வச்சுருந்தா பீஃப் எல்லாத்தையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நெருக்கி வச்சுருந்தா 4 பெரிய வெங்காயம் அதையும் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 4 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தா பழுத்த தக்காளி 4 அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் மசாலாக்கள் என்னென்ன மசாலா வேணும்னு சொல்கிறேன். பட்டைப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா சிக்கன் மட்டன் எந்த கரம் மசாலா போட்டாலும் ஓகே தான். போட்டு நல்ல மசாலா எல்லா இதுலேயும் படுற மாதிரி நல்லா தூவி போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு கிளறி விடுங்க. கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கையை வச்சு கிளறி விடுங்க. உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு கிளறி விடுங்க. உப்பு போடும்போது மசாலா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டிங்கன்னா மசாலா கறியில் நல்லா பிடிச்சிக்கும். நல்லா மசாலாலேயும் கறி நல்லா இறங்கியிருக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. நான் உப்பு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் கூடி உப்பு சேர்த்திக்கிறேன். போட்டுட்டு நல்லா போட்டு இன்னொரு தடவை உப்பு கறி மசாலா எல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஓகேவோ அந்த மாதிரி போட்டு நல்லா கையிலேயே இறக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி அதையும் போட்டு நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிட்டு அதையும் போட்டு நல்லா இலக்கி விட்டுட்டு அடுத்து அந்த அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சுட்டு மூடி போட்டு 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். பீஃப் கறி எந்த அளவுக்கு வேகமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கறி நல்லா வெந்திருக்குன்னு தெரியுதோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துகிட்டு கறி அமுத்தி பார்த்தாலே சாஃப்டாக வெந்திருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் வத்தருக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்புலேயே வச்சு ஒரு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு வானொலி எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றும் போது மனமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தேங்காய் ஊற்றி ஒரு 25 சின்ன வெங்காயத்தை உளிச்சு நெருக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கும் கூடி வதக்குங்க. வதக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அதையும் உருவி போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கப்புறம் குக்கரில் இருக்கிற கறி இருக்குது இல்லைங்களா, அதை தூக்கி அதில் கொட்டி அதை நல்லா அந்த வெங்காயம் எண்ணெய் பொடியெல்லாம் நல்லா போட்டு நல்லா கிளறும் போது அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நல்லா கிளறிட்டு உங்களுக்கு தேவையான பெப்பர் பொடி எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பெப்பர் பொடி போடுங்க. மறுபடியும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூட ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு பெப்பர் பொடி போட்டு சூடான சுவையான கேரளா ஸ்டைல் பீஃப் கறி ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.